அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது 2024 2025 ஓ லெவல் மேக்ஸ் பேப்பரோட 5வது வினா, பகுதி 2 5வது வினா. 5வது வினா ஒருங்கமை சமன்பாடு தொடர்பான ஒரு வினா. ஒருங்கமை சமன்பாடு தொடர்பான வினாவாக இருந்தால் முதலாவது நான் சொல்லுகிறேன் மாணவர்களுக்கு, எக்ஸ் முதலாவது கேள்வியை வாசித்த முதவே எக்ஸ் எது y என்னது என குறித்து கொள்ளணும். வாங்கப்பட்ட சிறிய தட்டுக்கள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் பெரிய தட்டுக்கள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை y எனவும் கொண்டு சிறிய தட்டுக்கள் உள்ள பொதி எழுதி கொள்வோம். அப்போ இலகுவாக இருக்கும். சிறிய தட்டுக்கள் உள்ள பொதி எக்ஸ் எனவும் பெரிய தட்டுக்கள் உள்ள பொதி y எனவும் கொண்டு சிறியது எக்ஸ் பெரியது y. முதலாவது ஆரம்பத்திலிருந்து வாசிப்போம். ஒரு விருந்தில் பங்கு பற்றும் வயது வந்தவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பணியாரங்களை பரிமாறுவதற்காக 10 சிறிய தட்டுக்கள் உள்ள பொதிகளும் 5 பெரிய தட்டுக்கள் உள்ள பொதிகளும் 10 சிறிய தட்டுக்கள் உள்ள பொதிகளும் 5 பெரிய தட்டுக்கள் உள்ள பொதிகளும் வாங்கப்பட்டன. 10 சிறிசும் 5 பெருசும் வாங்கிக்கிறோம். பொதிகளும் வாங்கப்பட்டன. சிறிய தட்டுக்கள் உள்ள ஒரு பொதியின் விலை 150 ரூபா. சிறிய தட்டொன்றின் விலை ரூபா 150. ஒரு பொதியிட விலை 150 ரூபா. பெரிய தட்டுக்கள் உள்ள ஒரு பொதியின் விலை 120 ரூபா. பெரிய தட்டுக்கள் உள்ள ஒரு பொதியிட விலை 120 ரூபா. ரூபா 120. வாங்கப்பட்ட தட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 200. சிறிய தட்டுக்கள் 10 தட்டுக்களை கொண்ட எக்ஸ் எண்ணிக்கையான பொதிகள். எத்தனை பொதின்னு தெரியா? 10 தட்டுக்களை கொண்ட எக்ஸ் எண்ணிக்கையான பொதி. ஒரு 10 தட்டுக்களை கொண்ட ஒரு பொதியில் 10 தட்டுக்கள், 2 பொதின்ற 20 தட்டுக்கள். அது மாதிரி எக்ஸ் எண்ணிக்கையான பொதிகள்னா 10 எக்ஸ் எனதும் தட்டுக்களோட மொத்த எண்ணிக்கை. y எண்ணிக்கையான பொதிகள் ஒவ்வொரு பொதியிலையும் 5 தட்டுக்கள் இருக்கும். அப்போ 5y சமன் மொத்தம் 200 தட்டுக்கள். அது முதலாம் சமன்பாடு. அத்தட்டுக்களுக்கான மொத்த செலவு 3720. சிறிய பொதியொன்றோட விலை 150ன்னா எக்ஸ் எண்ணிக்கையான சிறிய தட்டுக்களை கொண்ட பொதிக்கிறப்ப 150 எக்ஸ் சக பெரிய தட்டுக்களை கொண்ட பொதியொன்றோட விலை 220 ரூபா. அது மாதிரியான y எண்ணிக்கையான பொதிகளைக்கிறப்ப 120y சமன் 3720. அது சமன்பாடு 2. முதலாம் சமன்பாடையும் 2ஆம் சமன்பாடையும் உருவாக்கிக்கிறோம். முதலாவது கேள்வி, ஓர் ஒருங்கமை சமன்பாட்டு சோடியை உருவாக்கி அவற்றை தீர்த்து வாங்கப்பட்ட சிறிய தட்டுக்கள் பொதிகளின் எண்ணிக்கையும் பெரிய தட்டுக்கள் பொதிகளின் எண்ணிக்கையும் வேறு வேறாக காண்க. இதில் எக்ஸால் சமப்படுத்தலாம், இல்லாட்டி வையை சமப்படுத்தலாம். நான் எக்ஸை சமப்படுத்த போகிறேன். இதில் 10 எக்ஸ் இருக்குது, 150 எக்ஸ் இருக்குது. அப்போ முதலாம் சமன்பாட்டை 15ஆல் பெருக்கினோம்னா 150ஆக மாறும். அப்போ முதலாம் சமன்பாட்டை 15ஆல் பெருக்க போகிறேன். 15 தர 10 150 எக்ஸ் சக 15 தர 5 75y சமன் 15 தர 200. 200 15ஆல் பெருக்கினால் 3000. அது மூன்றாம் சமன்பாடு. 2ஆம் சமன்பாடையும் 3ஆம் சமன்பாடையும் பார்த்தோம்னா எக்ஸால் சமனாக இருக்குது. இந்த சமன்பாட்டிலையும் எக்ஸை சமப்படுத்திட்டோம். அப்போ அதில் குறியீடுகள் ஒரே குறியீடுகளாக. அப்போ சமன்பாடுகளை கழித்தால் எக்ஸ் இல்லாமல் ஆகும். அப்போ 2ஆம் சமன்பாட்டிலிருந்து 3ஆம் சமன்பாட்டை கழிக்க போகிறேன். கழித்தலானது பிரச்சனைக்குரியது. அடைப்பு போட்டுக்கொண்டால் இலகுவானது. 2ஆம் சமன்பாடு 150 எக்ஸ் சக 120y லிருந்து கழிக்க போகிறேன். 3ஆம் சமன்பாடு 150 எக்ஸ் சக 75y இலக்கங்களான 3720லிருந்து 3000 கழிக்க போகிறேன். இப்போ கழிச்சோம்னா அடைப்பு நீக்கம் செய்வோம். 150 எக்ஸ் சக 120y சய
150x. இது சயவாக இருந்தால் இந்த குறியீடு மாறும். சய 75y சமன் 3720 3000 கழிச்சோம்டா 720. அப்போ 150xஐயும் 150xஐயும் வெட்டிவிடலாம். இங்க 150xம் 150xம் வெட்டிப்படும். 150x 150x வெட்டிப்பட்டால் மிஞ்சுறது 120yயும் 75yயும். அவே 120y சய 75y சமன் 720. 120yலிருந்து 75yயை கழிச்சோம் என்றால் 45y. 45y சமன் 720. yயை கண்டுபிடிச்ச பெருக்கல் 45 சமனுக்கு அங்கால போனால் y சமன் 720. பெருக்கலானது பிரித்தலாக மாறும். 45ஆல் வகுக்கணும். y சமன் 720 45ஆல் வகுத்தோம்டா வகுக்க தெரியும் மாணவர்களுக்கு 16. அப்போ பெரிய தட்டுக்களின் எண்ணிக்கை 16. yயை கண்டுபிடிச்சிட்டோம். y சமன் 16ஐ சமன்பாடு 1இல் பிரதியிட போகிறோம். விரும்பிய சமன்பாட்டில் பிரதியிடலாம் மாணவர்களுக்கு. நான் இலகுவான சமன்பாடு 1 தெரிவு செஞ்சுக்கிறேன் இலகுவாக்குறதுக்காக. அப்போ முதலாம் சமன்பாடு 10x சக 5y சமன் 200. yக்கு பதிலாக 16 பிரதியிட போகிறோம். x தெரியா 10x சக 5 தர 16 சமன் 200. 16ஐயும் 5ஐயும் பெருக்கினா 10x சக 80. 16 தர 5 80 சமன் 200. எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கு 80 அங்கால போனால் சயவாக மாறும். 10x சமன் 200 சய 80. 10x சமன் 200ல் 80 கழிச்சோம் என்றால் 120. பெருக்கல் 10 அங்கால அனுப்பினால் பிரித்தலாக மாறும். அப்போ x சமன் 120 10ஆல் பிரிச்சோம்டா 0 0 வெட்டிப்பட x சமன் 12. எக்ஸையும் yையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே சிறிய தட்டுக்களை எக்ஸ்ன்னு எடுத்தோம். சிறிய தட்டுக்கள் x அதோட எண்ணிக்கை 12. பெரிய தட்டுக்களை yன்னு எடுத்தோம். பெரிய தட்டுக்களை கொண்ட பொதிகளுடைய எண்ணிக்கை yன்னு எடுத்தோம். அது 16. அப்போ சிறிய தட்டுக்களை கொண்ட பொதிகளின் எண்ணிக்கை 12. பெரிய தட்டுக்களை கொண்ட பொதிகளின் எண்ணிக்கை 16. அதை கண்டுபிடிச்சிட்டோம் மாணவர்கள். அதில் இன்னொரு கேள்வி தந்திக்குது. ரெண்டாவதாக ஒரு கேள்வி தந்திக்குது. பார்ப்போம். ஒவ்வொரு சிறிய தட்டிலும் பணியாரங்கள் சம எண்ணிக்கையில் இருந்த அதே வேளை. ஒவ்வொரு சிறிய தட்டிலும் பணியாரங்கள் சம எண்ணிக்கையான எத்தனைன்னு தெரியா. அதே வேளை ஒவ்வொரு பெரிய தட்டிலும் சிறிய தட்டிலும் பார்க்க 2 பணியாரங்கள் கூடுதலாக இருந்தன. விருந்திற்காக வாங்கப்பட்ட பணியாரங்களின் மொத்த எண்ணிக்கை 1160 எனின் ஒரு சிறிய தட்டில் இருந்த பணியாரங்களின் எண்ணிக்கை. இதில் சிறிய தட்டில் இருந்த பணியாரங்கள் எண்ணிக்கையும் தரப்படவில்லை. பெரிய தட்டில் இருந்த பணியாரங்களின் எண்ணிக்கையும் தரப்படவில்லை. இப்போ நாங்கள் எடுப்போம் சிறிய தட்டில் ரெண்டாவது கேள்விக்கு. முதலாவது கேள்விக்கான விடை எழுதிட்டோம். ஒருங்கமை சமன்பாடுகளை உருவாக்கி தீர்த்திக்கிறோம். ரெண்டாவது கேள்வி சிறிய தட்டுக்களில் இருந்த பணியாரங்கள். இருந்த பணியாரங்களின் எண்ணிக்கை ஏன்னு எடுப்போம். தெரியாக்கணியம் தெரியாது. பெரிய தட்டுக்களில் சிறிய தட்டுக்களை விட 2 பணியாரங்கள் கூட 2 பணியாரங்கள் கூடுதலாக இருந்தப்போ சஹா 2 வரும். அப்போ சிறிய தட்டுக்களோட எண்ணிக்கை எனக்கு தெரியும். சிறிய தட்டுக்களோட எண்ணிக்கை எக்ஸ் எண்ணிக்கையான பொதிகளை கொண்ட 10 தட்டுக்கள் இருந்துச்சு. அப்போ 10x ஒவ்வொரு தட்டிலும் எண்ணிக்கையான 10x சக 5y. இதுதான் தட்டுக்களோட எண்ணிக்கை. அதாவது ஒவ்வொரு தட்டுக்களோட எண்ணிக்கை. மொத்த தட்டுக்கள் 200 இருந்துச்சு. எங்களுக்கு தேவை தட்டுக்களில் இருந்த பணியாரங்களின் எண்ணிக்கையை தான் காணணும். அப்போ 10 தட்டுக்களை கொண்ட
எக்ஸ் எண்ணிக்கையான பொதிகள் இருந்துச்சு, 12 பொதிகள் இருந்துச்சு. அப்போ எல்லாமாக 10 தர 12 120 தட்டுக்கள் இருந்துச்சு. 120 தட்டுலையும் ஒவ்வொரு தட்டுலையும் ஏ எண்ணிக்கையான பணியாரங்கள். அப்போ தர ஏ எண்ணிக்கையான பணியாரங்கள் சக 5 தர 5 தட்டுக்களை கொண்ட எத்தனை பொதிகள்? 16 பொதிகள் காணப்பட்டன. ஒவ்வொரு பெரிய தட்டிலையும் சிறிய தட்டில் இருந்ததை விட 2 பணியாரங்கள் கூடுதலாக காணப்பட்டது. அப்போ ஏ சக 2. மொத்த பணியாரங்களின் எண்ணிக்கை 1160ன்னு தந்துக்குது. மொத்த பணியாரங்களுடைய எண்ணிக்கை 1160 சமன் 20 தட்டுக்கள் இருந்துச்சு. அதில் ஏ எண்ணிக்கையான பணியாரங்கள் ஒவ்வொரு தட்டிலும் சக 5 தட்டுக்களை கொண்ட 16 பொதிகள். அப்போ 5 தர 16 80 தட்டுக்கள். ஒவ்வொரு தட்டிலும் ஏ சக 2 சிறிய தட்டுக்களை விட 2 பணியாரங்கள் கூடுதலாக காணப்பட்டது. மொத்த பணியாரங்கள் 1160. அப்போ 120 ஏ சக 80ஆல் அடைப்பு நீக்கம் செஞ்சால் 80 தர ஏ 80 ஏ சக 80 தர 2 160 சமன் 1160. இதில் 120 ஏஎம் 80 ஏஎம் கூட்டினோம் என்றால் 200 ஏ சக 160 சமன் 1160. அப்போ சக 160 சமனுக்கு அங்கால போனால் ஏயை கண்டுபிடிச்சதுக்கு 160 அங்கால அனுப்பணும். சக 160 சமனுக்கு அங்கால போகும்போது சயவாக மாறும். 200 ஏ சமன் 1160 சய 160. ஆகவே 200 ஏ சமன் 1160லேருந்து 160 கழிச்சோம் என்றால் 1000. இப்போ பெருக்கல் 200 அங்கால போகும்போது பிரித்தலாக மாறும். 1000 பிரிச்சோனும் 200ஆல் 1000 200ஆல் பிரிச்சோம்னா ஏ சமன் 5. ஒவ்வொரு சிறிய தட்டிலும் இருந்த பணியாரங்களின் எண்ணிக்கை. சிறிய தட்டு ஒன்றிலிருந்த பணியாரம் சிறிய தட்டு ஒன்றில் இல்லாட்டி ஒவ்வொரு சிறிய தட்டிலும் ஒன்றில் இருந்த பணியாரங்களின் எண்ணிக்கை 5 பணியாரங்கள். இதுவும் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. 2 பகுதிகளுக்கும் பூரணமாக விடை எழுதினால் முழு புள்ளிகளும் வழங்கப்பட்டிருக்கும். இத்துடன் இந்த வினாக்கான விடை முடிவடைகின்றது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.